දෙවනි කරුණ තමන්ගේ ජීවිතේ සාධාරණ ලෙස පවත්වාගෙන යාම සඳහා සාධාරණ වැටුපක් ලබා දිය යුතුයි. இவர்களுக்கு தன் வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு சாதாரணமான சம்பள உயர்வை வழங்கப்பட வேண்டும். දිගු කාලයක් සිට දවසකට රුපියල් 1750ක වැටුපක ඉල්ලීමක මෙම වත්තේ වැඩ කරන ප්‍රජාව ඉල්ලමින් තිබෙනවා. அது நீண்ட காலமாக 1750 ரூபாய் சம்பள உயர்வை இந்த மலையக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். අප කුමන ආකාරයකින් හෝ මේ වසර ඇතුළත එම හිමිකම ලබා දීමට කටයුතු කරනවා. இந்த வருடத்திற்குள் 1700 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். කෘතියෙහි ඒ නිවාසවල හිමිකම ඔබ අතරපත් කිරීමේ කාර්යභාරය සඳහායි ගරු ජනාධිපතිතුමන් දැන් මේ අභිමානවත් උත්සවයට සම්ප්‍රාප්ත වන්නේ. இலங்கை திருநாட்டின் 200 வருடங்களுக்கு முன்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் சமூகத்தில் 1 மில்லியன் மக்கள் மலையக மக்களாக இருக்கின்றார்கள். இவர்களில் 67% மக்கள் இன்னமும் தொடர் குடியிருப்புகளிலே இருக்கின்றார்கள். இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு கூடு இருக்கிறது. அந்த கூடு அந்த பறவைக்காக இருக்கிறது. ஆனால் 200 வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த ஓடாய் தேய்ந்த இந்த மலையக சமூகத்துக்கென்று சொந்தமாக காணியோ வீடோ இல்லாதது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாக்குரிமை இருந்தாலும் வீட்டுரிமை இல்லாத மக்களாகவே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் 200 வருடமாக. ஆகவே இந்த மக்களுடைய வீட்டு கனவை நனவாக்கும் மாபெரும் செயற்திட்டத்தில் இந்திய நிதியுதவியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற 4ஆம் கட்டத்தின் 2000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் வீட்டு உரிமை ஆவணங்கள் வழங்கும் திட்டமே இந்த வேளையில் இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகையோடு இந்த வேளையில் இடம்பெறுகிறது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிகழ்த்த பணிவன்போடு வேலைக்கு அபாயம் இருக்கின்ற மக்களுக்காக இந்த புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த தினம் சம்பிரதாயபூர்வமாக 10 பேருக்கு இந்த காணி உரிமை பத்திரங்கள் கையளிக்கப்படுகின்றன. அடுத்து நாம் அழைக்கின்றோம் திரு அண்ணாவி கிருஷ்ணசாமி அவர்களை. ක්‍රියාත්මක කිරීම සාමාන්‍ය ජනතාවගේ ජන ජීවිත නගා සිටීම සඳහා ක්‍රියාසිත කර්මාන්ත දියුණු කිරීම සඳහා සහාය දැක්වීම ඒ වගේම මලයගම් ජනතාව සඳහා නිවාස ඉදිකර ගැනීම සඳහා සහාය දැක්වීම විශේෂයෙන්ම අපේ අනුරාධපුර දුම්රිය මාර්ගය අපට ණය ආධාරයකට ලැබිලා තිබුණා දුම්රිය සංඥා පද්ධතිය. ඒ ණය මුදල මුළුමනින්ම ආධාරයක් බවට පත් කරන්න ඉන්දියානු අග්‍රාමාත්‍යතුමා මාගේ ඉන්දියානු සංචාරක එකඟතාවය පළ කරා. அதே போல மதத்தலங்களுக்கு சூரிய மின்சக்தியை வழங்குவது, அதே போல பல்வேறுபட்ட திட்டங்கள், விசேடமாக மலையக மக்களுக்கான உதவி, அதே போல அனுராதபுர பகுதிக்கான வழங்கிய இந்த உதவிகளை முழுமையாக ஒரு இலவசமாக வழங்கியதற்காக எனது இந்தியா பயணத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார். එහින් අපේ රටේ ආර්ථිකයත් සමාජ ජීවිතයත් උසස් කර ගැනීම සඳහා ඉන්දියානු රාජ්‍ය දක්වන මේ සහායට ඉන්දියානු අග්‍රාමාත්‍ය මෝදි අගමැතිතුමාටත් ඒ වගේම ඉන්දියානු ජනතාවටත් ඒ කාර්ය ශ්‍රී ලංකාව තුළ මෙහෙවනු ලබන අපේ මහා කොමසාරිස්තුමාටත් විශේෂයෙන්ම අපි ස්තුතිවන්ත වෙන්න මේ අවස්ථාව උපයෝග කරගන්නවා. அதே போல தொடர்ச்சியாக எமது நாட்டிற்காக செய்து வரும் உதவிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல இந்திய நாட்டு மக்கள், அதே போல எமது இலங்கைக்கான தூதுவருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். අප දන්නවා අපේ රට තුළ මේ මලයගම් ජනපජාව ඉතාමත් සුවිශේෂී ජනපජාවක්. மலையக மக்கள் இந்த நாட்டிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள். අපේ ආර්ථිකයේ ඉතාමත් ප්‍රබලතම වැඩ කොටසක් මෙම ජනතාව විසින් ඉටු කරනවා. எமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்த மக்கள் අවුරුදු 202කට ආසන්න කාලයක් මේ මහ පොළොවත් එක්ක හැප්පෙමින් මේ නිෂ්පාදනයන් සඳහා තමන්ගේ දායකත්වය ලබා දෙමින් සුවිශේෂී මෙහෙයක් ඉටු කරනවා. 200 வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மண்ணோடு இந்த மக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய காரியத்தை எமது நாட்டுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். මීට අවුරුදු 202කට පෙර එම ජනතාව ශ්‍රී ලංකාව වෙත එන ගමනේදීත් විශාල ප්‍රමාණයක් තැනින් තැන
ලෙඩ රෝග විවිධ උපද්‍රව හේතු කොටගෙන මිය ගියා. அவர் 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த இந்த மலையக மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்து இடையிலே பல உயிர்களும் மாண்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ඇත්ත ගත්තොත් මේ අවුරුදු 202ක් ඔවුන් මිය යමින් ජීවත් වෙනවා. உண்மையில் இந்த 202 வருடங்கள் அவர்கள் இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ නිසා ආණ්ඩුවක් හැටියට සමාජයක් හැටියට විශාල වගකීමක් තිබෙනවා. එම ජනතාවගේ මූලික උවමනාවන් සහ ඔවුන්ට සැපවත් ජීවිතයක් ලබා දීමේ වගකීමක් අපට තිබෙනවා. அரசாங்கம் என்ற வகையிலும் நாடு என்ற வகையிலும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். එහිදී අපි ශේෂ්ත්‍ර කීපයක් කෙරෙහි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அதேபோல் பல்வேறுபட்ட துறைகளை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். පළමුව මෙම ජනතාවට අපේ රටේ කිසිදු බිම් අඟලක් හිමි නොවන ජනපජාවක් මේ අතර ජීවත් වෙනවා. அதேபோல இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு கைப்பிடி அளவேனும் நிலம் சொந்தமாக இல்லை. එම ප්‍රජාවන්ට ඉඩමක හිමිකම නිවාසයක හිමිකම ලබා දීම රාජ්‍යක වගකීමක්. ඒ සඳහා අපේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යතුමත් අපේ නිවාස අමාත්‍යතුමත් විශාල වෙහෙසක් දරනවා. අපි එම කාර්ය ඉටු කිරීම සඳහා වූ වැඩපිළිවෙලක නිරත වෙමින් තිබෙනවා. எனவே இந்த மக்களுக்கு காணி உரிமை வீட்டு உரிமையை வழங்குவதற்காக வீடமைப்பு அமைச்சும் அதே போல பெருந்தோட்டத்துறை அமைச்சும் மிகவும் பாடுபட்டு அவர்கள் தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். දෙවනි කරුණ තමන්ගේ ජීවිතේ සාධාරණ ලෙස පවත්වාගෙන යාම සඳහා සාධාරණ වැටුපක් ලබා දිය යුතුයි. இவர்களுக்கு தன் வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு சாதாரணமான சம்பள உயர்வை வழங்கப்பட வேண்டும். දිගු කාලයක් සිට දවසකට රුපියල් 1750ක වැටුපක ඉල්ලීමක මෙම වත්තේ වැඩ කරන ප්‍රජාව ඉල්ලමින් තිබෙනවා. அது நீண்ட காலமாக 1750 ரூபாய் சம்பள உயர்வை இந்த மலையக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். අප කුමන ආකාරයකින් හෝ මේ වසර ඇතුළත එම හිමිකම ලබා දීමට කටයුතු කරනවා. இந்த வருடத்திற்குள் 1700 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். ඒ වගේම අප දන්නවා විශේෂයෙන්ම ගත්තොත් අපේ රටේ කුසභාවයේ වැඩිම මලේගම් ජනපජාව ඇතුළේ මන්ද පෝෂණයේ වැඩිම මලේගම් ජනපජාව ඇතුළේ සෞඛ්‍ය අනාරක්ෂිතභාවයේ වැඩිම මලේගම් ජනපජාව ඇතුළේ ඒ නිසා මේ සෞඛ්‍ය ප්‍රශ්නයේ මුහුණ දී තිබෙන ගැටලුව අපි විශේෂ අවධානයක් යොමු කරලා තිබෙනවා. ඒ නිසා වතු ආශ්‍රිත රෝහල් රජයට පවරා ගැනීම, රජයේ ඒ සඳහා අවශ්‍ය වන වෛද්‍යවරු සහ කාර්ය මණ්ඩල යොමු කිරීම, අවශ්‍ය වන ඖෂධ යොමු කිරීම කරේ අපි අවධානය යොමු කොට තිබෙනවා. ඒ නිසා කවර සමාගමකට හෝ කොම්පැනියකට නෙවෙයි ඔබගේ සෞඛ්‍ය අයිතිය තිබෙන්නේ. ඔබගේ සෞඛ්‍ය සුරක්ෂිත කිරීමේ වගකීම රජයේ වගකීමක්. ඒ වගකීම ඉටු කිරීම සඳහා අපි වැඩ කරනවා. ඒ සඳහා ඔබට අපි සහතිකයක් දෙනවා. ඔබගේ සෞඛ්‍ය නිසි ජීවිතයක් ලබා දීම සඳහා කටයුතු කරන්න. இந்த நாட்டிலே பசியாலும் மந்த போசனம் அதே போல சிறந்த மருத்துவ சேவை இல்லாமல் இன்று மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக தோட்டப்புறங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளை அரசு பொறுப்பேற்று அந்த மக்களுக்கு சிறந்த வசதிகளுடன் கூடிய வைத்திய சேவை வழங்க எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.